அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராயல் ஸ்டடி சர்க்கிளில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024-25 வெளிவந்த தமிழக அரசு மற்றும் இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட முக்கிய கமிட்டிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகுதி 1 வெளியில் வரும், பார்ட் 1 இன்னைக்கு வெளியில் வரும். நாளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்ட் 2 வரும். அதில் ஒரு சில கமிட்டிகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நாளை மறுதினம் உங்களுக்கு ஹோல் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம ஆன்லைன் வீடியோ கிளாஸா லைவ் செஷனா எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து எல்லாரும் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா அப்கமிங்ல வரக்கூடிய யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7வது மாநில நிதி ஆணையம். 7வது மாநில நிதி ஆணையம், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுவரைக்கும் 6 நிதி ஆணையத்தை அமைச்சிருக்கு. இப்போ வந்து 7வதா நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. யாருடைய தலைமையின் கீழ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு கே அலாவுதீன் அவருடைய தலைமையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த நிதி ஆணையம் இந்த 7வது நிதி ஆணையம் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்யும். ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னாக்கா நகர்ப்புற மற்றும் அர்பன் அண்ட் ரூரலுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து இந்த 7th பே கமிஷனுடைய டியூட்டி. ஸோ இது வந்து எப்போலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து தொடங்கும் 5 ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் உரிய பரிந்துரைகளை நிதி ஆணையம் வழங்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2027க்கு தேவையான ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இப்போ எதிர்வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1ல வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ 7th பே கமிஷன் பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சா இதுல பாலிட்டி எக்கனாமிக்கல் ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும், கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம ராயல் ஸ்டடி சர்க்கிள்ல வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாடு 5th போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த 5th போலீஸ் கமிஷன் யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வு பெற்ற மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் திரு சிடி செல்வம் அவருடைய தலைமையில தான் நியமித்திருக்காங்க. 5வது காவல் ஆணையம் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 4 ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த 4 ஆணையங்களினுடைய தலைவர் யாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4 ஆணையங்களினுடைய தலைவர் யாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. பே கமிஷன் அடுத்தது பே கமிஷன் 8வது சம்பள கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த 8th பே கமிஷனுடைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏகே மாத்தூர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. 8th பே கமிஷன் அடுத்ததாக வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. 7th பே கமிஷன் 2016 செயல்படுத்தப்பட்டது. 2026 அதன் பதவி காலத்தை முடிக்க உள்ளது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மத்திய அரசால் 1947 முதல் 7 சம்பள கமிஷன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதையும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது இந்த கமிட்டியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னாக்கா இட் பிளேஸ் எ விட்டல் ரோல் இன் டிட்டர்மைனிங் சேலரி ஸ்ட்ரக்சர், அலவன்சஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது அரசு ஊழியருக்கான சம்பளம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். 7th பே கமிஷன் ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் அவருடைய தலைமையில் நியமிக்கப்பட்டது. அதனுடைய பதவிக்காலம் 2026 முடிக்கப்பட்டது. ஸோ அடுத்ததாக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8th பே கமிஷன் நிறுவுவதற்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்ததும் இன்னும் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தென் அடுத்தது ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி. ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகளை, சமூக அடிப்படையிலான சாதிய பாகுபாடுகளை தவிர்ப்பதற்காக அந்த ஜஸ்டிஸ் கே சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவங்களோட ரொம்ப இது என்ன அப்படின்னாக்கா இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னாக்கா நெற்றியில் மணிக்கட்டு அடையாளங்கள், வண்ண பட்டைகள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்தும் பிற சாதி அடையாளங்களை தடை செய்து சமூக நீதி மாணவர் படை அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு
ஒரு குழு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அமைப்பதற்கு இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அடுத்தது மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பது குறித்து முருகேசன் தலைமையில், அதாவது தலைமை நீதிபதி திரு முருகேசன் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக. ஸோ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை நியமிக்கிறதுக்காக ஜஸ்டிஸ் முருகேசன் அவரோட தலைமையில் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய 5+3+2+2 அப்படின்ற எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வயதை நிறைவு செய்தவங்களை ஸ்கூல்ல சேர்க்கலாம், 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது ஸோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு 4 பாட வேலையாக உடற்கல்வி வகுப்புகளை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்ட்டு பிடி எஜுகேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது டெட்டு, அதாவது டெட் எக்ஸாம் இருக்கு, நம்ம டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெட் எக்ஸாமில் விண்ணப்பிக்கும் ஆஸ்பிரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நிறைய அவங்களுக்கான விதிமுறைகள்லாம் வச்சு அவங்கள கடுமையான செயல்முறை அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ், கணிதம், அறிவியலுடன் சமூக நீதி கருத்தை கொண்ட பொருளாதார, கலாச்சார, சுற்றுச்சூழல், தொழில்நுட்ப மாற்றத்தை செயல்படுத்தும் பாடத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். சிலபஸ் டெஃபினிஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரீமாடிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அதனால ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு 360 டிகிரி ஆஃப் வியூவில் படிங்க. இது இந்த எக்ஸாமுக்கு இல்லை, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்காச்சும் யூஸ் ஆகும். அதுதான். ஸோ பள்ளி வாரிய தேர்வுகளில் சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எஜுகேஷன் போர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் சீர்திருத்தம் தேவை. மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பது தேர்வுகளின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்ரெஷனை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடாது, டிப்ரெஷனை வந்து குறைக்கணும், மாணவர்களினுடைய டெப்ரெஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரிக்ட்லி பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது +1 மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் திட்டத்தை 9ஆம் வகுப்பில் இருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும் அரசு அனைத்து உதவிகளையும் 12ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற ஒருங்கிணைந்த மதிப்பெண்களை கொண்டே உயர்கல்வியில் அனைத்து படிப்புகளிலும் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும். 11th and 12th மார்க் பேஸ்ட் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், ஹையர் எஜுகேஷனில் சீட்ஸை வந்து அலோகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வி வளாகங்களில் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்க மாவட்டம் தோறும் ஆட்சியர் தலைமையில், கலெக்டர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா மனநல ஆலோசகர், சைக்காலஜிஸ்ட் அண்ட் தென் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார அதிகாரி, காவல் அதிகாரி, போலீஸ் இன்ஸ்பெக்டர், தன்னார்வ தொண்டு NGOs அவங்க கூட குழு அமைக்கணும், அவங்கள சேர்த்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு அதிக விளையாட்டு வசதிகள், முறையான பயிற்சி மைதானங்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதோட முடியுது நேஷனல் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியினுடைய ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியமானது. இதை இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்குங்க. இப்போ வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் ரொம்ப அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வடிவமைக்கிறதுக்கு யாருடைய தலைமையில் குழு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா முருகேசன் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ அடுத்தது சமூகத்தில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு நீதிபதி கலையரச குழு. அதாவது நீட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, நீட்ல 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிபதி கலையரசன் அவர்களோட தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் அண்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்டிஸ் கலையரசன் குழு. அடுத்தது
நீதிபதி ஏ.கே. ராஜன் குழு. இந்த ஏ.கே. ராஜன் குழு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நீட் தேர்வில் உள்ள பாதிப்புகளை ஆராய முன்னாள் நீதிபதி ஏ.கே. ராஜன் அவர்களுடைய தலைமையில சுகாதாரத்துறை செயலாளர், மருத்துவ கல்வி இயக்குனர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவை தமிழக அரசு அமைத்தது. ஸோ ஏ.கே. ராஜன் கமிட்டி எதுக்குன்னு கேட்டாக்கா, நீட் தேர்வில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்டதுதான் ஏ.கே. ராஜன் குழு. இது ரொம்ப முக்கியமான கமிட்டி. ஸோ அடுத்தது சமூக நீதி குழு. சமூக நீதி குழு யாருடைய தலைமையில அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சுப வீரபாண்டியன் அவரோட தலைமையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமூக நீதி அளவுகோலானது சட்டப்படி முழுமையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக இந்த தமிழக அரசு இந்த குழுவை அமைச்சிருக்காங்க, சமூக நீதி கண்காணிப்பு குழு. இதனுடைய தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்கள். அடுத்த குழு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் பி. கோகுல்தாஸ் குழு. இந்த கோகுல்தாஸ் குழு எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை உட்கொண்டது அவங்களுக்கு இறந்ததுக்காக அதை பத்தி ஆராய்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம் அப்படின்ற ஊர்ல மெத்தனால் கலந்த சாராயத்தை உட்கொண்டதன் விளைவாக இறந்தவங்களை பத்தி ஆராய்ச்சி செய்வதற்காக, அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்சிக்வன்சஸை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு ஜஸ்டிஸ் பி. கோகுல்தாஸ் குழு அப்படின்றது அவருடைய தனிநபர் குழு. இது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அருணா ஜெகதீசன் குழு. அருணா ஜெகதீசன் குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெர்லைட் ஆலையினுடைய போராட்டத்தில் சம்பவத்தை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது அருணா ஜெகதீசன் குழு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக ஜஸ்டிஸ் ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ அடுத்தது மச்சேந்திரன் குழு. மச்சேந்திரன் குழு எதுக்காக அப்படின்னாக்கா, சென்னையில் இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற செகண்ட் ஏர்போர்ட், அதாவது 2வது விமான நிலையம் பரந்தூரில் அமைய உள்ளது. அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு, ஆய்வு மேற்கொள்வதற்கு இந்த மச்சேந்திரன் குழுவை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை குழு. இந்த விசாரணை குழு எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதா அவர்களினுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து அவங்களோட அந்த டெத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை விளக்குவதற்காக நம்ம தமிழ்நாடு அரசு அமைக்கப்பட்டது ஆறுமுகசாமி குழு. சரிங்களா? ஸோ அந்த குழு எப்போ தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆகஸ்ட் 23, 2022 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. இதுக்கு அடுத்தது நாளைக்கு பார்ட் 2 வீடியோஸ் வரும். அதில் இன்னும் மீதி இருக்கக்கூடிய கமிட்டிஸை பார்ப்போம். தேங்க்யூ.